சட்டப்பேரவையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் தோல்வியை கேலி செய்யும் வகையில் முதல்வர் விஜய் பேசியது ஏற்புடையதல்ல என சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது இயல்பானது. அதிலும் குறிப்பாக சட்டமன்றத்தில் இல்லாத ஒருவரை பற்றி அப்பாவை காணோம் என்று கேலி செய்யும் வகையில் முதலமைச்சர் பேசியது மிகவும் தவறானது. இதற்கு எதிர்வினையாக எதிர்க்கட்சித் தலைவர் கணவனை தேடும் மனைவி என்று பேசியதும் தவறுதான். ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் என்பதை உணர்ந்து இரு தரப்பினரும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல் விசிக தலைவர் திருமாவளவனும் அந்த பேச்சு முதல்வர் பொறுப்புக்கான மாண்புக்கு உரியது அல்ல என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு பதிலளித்து பேசிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மேனாள் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்ததை ஏளனம் செய்யும் வகையில் பேசியிருப்பது முதலமைச்சர் என்னும் பொறுப்புக்குரிய மாண்புக்கு உகந்தது அல்ல என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். கட்சி மேடைகளில் பேசும்போது கூட தவிர்க்க வேண்டிய ஒன்றை சட்டப்பேரவையில் பேசாமல் தவிர்த்திருக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் சட்டப்பேரவைக்கான மரபையும் முதலமைச்சர் என்னும் மகத்தான பதவிக்குரிய உயரிய மாண்பையும் பேணி பாதுகாத்திட வேண்டுமென மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்திருக்கிறார். மேலும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தங்க மோதிரம் வழங்குவதற்காக செலவு செய்யும் இந்த 755 கோடி ரூபாயை கொண்டு அரசு மருத்துவமனைகள் ஒவ்வொன்றிலும் தனியார் மருத்துவமனைகளைப் போல அனைத்து உயரிய வசதிகளையும் கொண்ட பிரசவ வார்டுகளை உருவாக்குவதோடு தேவையான மருத்துவ பணியாளர்களையும் நியமிப்பது அனைத்து தரப்பினருக்கும் பயனளிப்பதாக அமையும். மேலும் இத்திட்டத்தின் மூலம் பிறந்த குழந்தைக்கு போடப்படும் தங்க மோதிரம் ஒரு சில மாதங்களிலேயே அக்குழந்தைகளின் கைகளுக்கு பொருந்தாமலும் போய்விடும். எனவே தமிழ்நாடு அரசு இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். தவேகாவுடன் கூட்டணி சேர மதிமுக நெருக்கம் காட்டி வரும் நிலையில் திருமண விழா ஒன்றில் பங்கேற்று பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கடந்த 9 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இருந்தோம், போதுமான சீட் கொடுக்கப்படவில்லை, தனி சின்னத்தில் போட்டியிட முடியவில்லை, கூட்டணியில் போதிய அங்கீகாரம் இல்லை என தொண்டர்கள் மனவேதனையில் உள்ளனர். பனிக்காலம் முடிந்து வசந்த காலம் வரப்போகிறது. தன்மானத்தையும் சுயமரியாதையையும் காப்பாற்ற பொதுக்குழுவில் நல்ல முடிவெடுக்க உள்ளோம் என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இன்றைக்கு ஒளிமயமான எதிர்காலம் எங்கள் கண்களுக்கு வெளியே சொன்னார்கள். நான் போகிற மாவட்டங்களில் நாம் தோழர்கள் ஆயிரக்கணக்கிலே கூறுகிறார். நான் வேலைகளிலே அவர்களை அகற்றப்படுகிறோம். அவர்கள் வந்து கடற்கரைக்கு பேய்பவர்களுக்கு கொண்டு நான் இவர்களுக்கு பக்கமாக இருக்கிறோம் சொல்கிறார். ஆகவே அதிகாரம் வந்தால் முதல்வர் விஜய் பிறந்த நாளையொட்டி தவேகாவினர் சார்பில் அதிக அளவில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் உள்ள அந்த பேனர்களை எல்லாம் அகற்றுமாறு பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உத்தரவிட்டுள்ளார். கல்பாக்கத்தில் 7ஆம் வகுப்பு மாணவியை 2 நபர்கள் பாலியல் தாக்குதலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டின் கீழ் கல்லூரி மாணவர் மற்றும் அவரது நண்பர் என இருவரை போக்சோ சட்டத்தில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக எம்பி கனிமொழி, குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ள நிலையில் அதற்கு பொறுப்பேற்காமல் அனைத்திற்கும் திமுகவின் மீது பழி போடுவதில் மட்டுமே குறியாக உள்ளது தவேகா அரசு. இத்தனை ஆண்டுகளாக திரைப்படங்களில் தொடங்கி பல்வேறு தளங்களிலும் பெண்களுக்கு எதிராக கலாச்சார வகுப்பெடுத்தவர்களும் பெண்கள் மீதான வன்முறைகளுக்கு அவர்களே காரணம் என்றவர்களும் சுய ஒழுக்கம் இச்சமூகத்தில் ஆண்களுக்கு தேவையில்லை என்ற மனநிலை மேலும் வளரவே வழிவகுத்தனர். முதலமைச்சர் விஜய் அவர்களும் தனது திரைப்படங்கள் மூலமாகவும் அதைத்தானே சொன்னார் என்றார்.
சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எரிசக்தித்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார் முதல்வர் விஜய். இவர்களுக்கான தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு போன்ற நடைமுறைகள் எல்லாம் கடந்த திமுக ஆட்சியில் முடிவுற்ற நிலையில் தாவேகா ஆட்சியில் தற்போது பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளது.